இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி செலிபிரிட்டிஸோட பர்த்டேக்கு வந்துட்டு அவங்களோட பயோகிராஃபியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்குறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு வேற லெவலான ஒரு ஸ்டாரை பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். நான் ஆரம்பத்தில் சொல்றது வச்சே நீங்க யாருன்னு அவரை கெஸ் பண்ணிடுவீங்க. ஒரு டைரக்டர். அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் 2 படமே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டான படங்களாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் ஒரு மோசமான ஒரு டிசிஷன் வந்துட்டு எடுக்கிறாரு. அதுதான் டைரக்ஷனை தாண்டி ஹீரோவாக போகணும் அப்படின்றது. ஸோ இதனால் வந்துட்டு அவர் நடித்த படம் எதுவுமே அவ்வளோ பெருசாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகாமல் நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு, விமர்சனங்கள் நிறைய சந்திச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் இண்டஸ்ட்ரியிலேருந்து பேக் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வில்லன் ரோலில் அப்பேர் ஆகி மறுபடியும் வந்துட்டு ஸ்க்ரீனில் ஒரு வேற லெவலான வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் வராரு. ஸோ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்டா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம டைரக்டரும் ஆக்டருமான எஸ்ஜே சூர்யா சார். இன்னைக்கு அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அவரோட லைஃப் எப்படி இருந்தது, சினிமாக்குள்ள எப்படி வந்தாரு, எப்படி டைரக்டர் ஆனாரு, எப்படி ஆக்டர் ஆனாரு, இந்த மாதிரியான கொஞ்சம் விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு ஒவ்வொரு கனவு இருக்கும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு. ஆனா நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய ஆசை அப்படின்னா அது சினிமா தான். சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் வந்துட்டு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட வரல. இவருக்கு இருந்த ஆசை எல்லாம் என்ன அப்படின்னா, இவர் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை இருந்துச்சு. நம்ம கேமராக்கு பின்னாடி சீன்ஸை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்துட்டு ஒருத்தங்க நடிக்கணும், மக்கள் எல்லாம் தியேட்டர்ல அதை பிரம்மாண்டமா வந்துட்டு கொண்டாடணும், இந்த ஒரு ஆசை தான் அவருக்கு இருந்தது. அந்த ஒரு ஆசையினால இவர் சென்னைக்கும் வராரு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சினிமா இண்டஸ்ட்ரியில ஆசை இருந்து சென்னைக்கு வரவங்களுக்கு எப்பவுமே ஒரு சிவப்பு கம்பளம் அப்படின்றது இருந்ததே கிடையாது. ஸோ அதே மாதிரி இவரும் அவரோட வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு, நிறைய டைரக்டர்ஸை சந்திச்சு நிறைய வாய்ப்புகளுக்காக தேடி அட்லாஸ்ட் ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டரான வாய்ப்பு தான் கிடைக்குது. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சீன் எப்படி எழுதுறாங்க, அந்த சீன் வந்துட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க, அதுல எப்படி எமோஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, ஆடியன்ஸ் எந்த இடத்துல ரியாக்ட் பண்றாங்க, எந்த இடத்துல சிரிக்கிறாங்க, எப்போ அழுகுறாங்க, எந்த டைலாக்ஸ்க்கு அவங்களோட வரவேற்பு நல்லா இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே வந்துட்டு நல்லா நோட் பண்ணி நல்ல டைரக்ஷனை வந்துட்டு கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்துட்டு டைரக்டர் ஆகலாம், நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு கதையை வந்துட்டு எழுதுறாங்க. ஆனா அந்த டைம்ல அந்த கதை மேல அவ்வளோக்கா யாருக்குமே வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவருக்கு அவரோட கதை மேல இருந்த ஒரு பெரிய நம்பிக்கையினால அது வந்துட்டு ப்ரொசீட் பண்றாரு. ஸோ அந்த கதைக்கு ஒரு பெரிய ஹீரோவையும் வந்துட்டு இவர் செலக்ட் பண்றாரு. அவர் தான் வந்துட்டு தல அஜித் அவர்கள். ஸோ அஜித் அவர்களுக்கும் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை கேட்ட உடனே ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஸோ அப்படி உருவான படம் தான் 1999 வந்துட்டு வெளிவந்த வாலி மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி வந்துட்டு அப்போ இருந்த டைம் லைனில் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரியாக பார்க்கப்பட்டுச்சு. இது ஒரு லவ் ஸ்டோரி தான், ஆனால் தம்பியோட ஒய்ஃபை லவ் பண்ணுற ஒருத்தர், அந்த மாதிரியான லவ் ஸ்டோரி. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்க கொஞ்சம் என்னடா இது கதை அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சாலும் அந்த படம் தியேட்டர்ஸில் வந்ததுக்கப்புறம் மக்களோட வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. அண்டு எஸ்ஜே சூர்யா மற்றும் அஜித் இவங்க 2 பேரோட கெரியருக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் மூவியாக இந்த படம் வந்துட்டு மாறுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வாலியோட பெஸ்ட் மூவியா மாறுச்சு. நல்ல ஒரு டைரக்டர் வந்துட்டு தமிழ் சினிமாக்கு கிடைச்சிட்டாங்க. ஸோ இது ஒன்னோட நிறுத்தக்கூடாதுல, இதுக்கப்புறமும் நம்ம படம் பண்ணி ஆகணும். அங்க ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது. அப்படி வந்துட்டு அவர் நிறைய கதையை யோசிச்சு உருவான ஒரு படம் தான் குஷி. இந்த படம் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் கிட்ட இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோயின் இருக்காங்க, ஒரு ஹீரோ இருக்காங்க. ஆனா வில்லன் யாரு? யாருமே இல்லை. அவங்கக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ தான் இந்த வில்லன் அப்படின்ற ஒரு கதையோட தான் அவர் வந்தாரு. ஸோ இதுவும் என்ன வில்லன் இல்லாமல் ஒரு தமிழ் சினிமாவா அப்படின்னு பார்க்கப்பட்ட நேரத்தில் இந்த குஷி திரைப்படம் வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக மாறுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கடைசி வரைக்கும் வந்துட்டு 2 பேருமே லவ்வே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் கல்யாணம் வரைக்குமே போயிருக்கும். இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த படம் ரீரிலீஸ் ஆனால் மக்கள் வரவேற்க தான் காத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த படம் வந்துட்டு ஒரு ஹிட்டாக மாறுச்சு. ஸோ அந்த படத்தோட பாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டி பொடிடா அது கேட்டிருப்பீங்க. அது
சம்மர் மேக்கோரீனா மேக்கோரீனா. ஸோ அந்த பாட்டு, இந்த மாதிரி குஷி படத்தோட எல்லா பாட்டுமே வேற லெவல் ஹிட். இப்போ வரைக்கும் இருக்கிற 2K ஜென்ரேஷனில் கூட நிறைய பேர் அந்த பாட்டு எல்லாத்தையும் வரவேற்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த படத்தோட பாட்டும் வந்துட்டு நல்லா அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த 2 படமுமே வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, டைரக்ஷன் நல்லா தான் இருக்குது, ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரோல் ட்ரை பண்ணணும்னு சொல்லி அவர் ஆக்டிங்க்கு வர்றதா ஒரு முடிவு இருக்கிறாரு. ஆனால் அவரோட லைஃப்பில் அவர் எடுத்த ஒரு கொஞ்சம் மோசமான முடிவு அப்படின்னா இந்த முடிவுன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஆக்டிங் வராது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. அவரோட படங்கள் வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் கிடைக்கல அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். அப்படி அவர் ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் மூவி தான் நியூ அப்படின்ற மூவி. அது அவரோட கேரக்டர் வைஸ் நல்லா இருந்தாலும் அந்த படம் வந்துட்டு அவ்வளோ கனெக்டட் ஆகலை ஆடியன்ஸ் யாருக்கும். அதை தொடர்ந்து திருமகன், வியாபாரி, இந்த மாதிரி நிறைய படத்தில் அவர் ஹீரோவாக வந்துட்டு நடிச்சிருந்தாரு. எதுவுமே வந்துட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துட்டு ஹிட்டான படமாக மாறல. ஸோ அவர் கொஞ்சமாக கெரியர்லேருந்து ட்ராபேக் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரோட சினிமா மேலே இருக்கிற அந்த ஆசையை மட்டும் அவர் என்னைக்குமே விட்டதே கிடையாது. ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சினிமாலேருந்து அவர் வந்துட்டு ட்ராபேக் ஆகுறாரு. நிறைய மீம்ஸில் இவரை வந்துட்டு போட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. நிறைய ட்ரோல் இருக்கட்டும், விமர்சனங்கள், அவ்வளோதான் இவருக்கு சினிமா கெரியர் முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சினிமா மேலே அவருக்கு இருந்த அந்த ஒரு ஆசை அவர் எப்பவுமே விட்டதே கிடையாது. தொடர்ந்து வந்துட்டு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதினாரு, புது புது ஸ்டோரிஸை வந்துட்டு உருவாக்குனாரு, திரைக்கதை எழுதுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட் பண்ணி ஒரு நாள் ஒரு கால், அது அவரோட லைஃபே வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் பண்ணி எஸ்ஜே சூர்யாவோட ரீபர்த் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு கம்பேக் கொடுத்தாரு. அந்த கால் யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் AR முருகதாஸ். ஸ்பைடர் மூவி, அந்த மூவியில் மகேஷ் பாபு தான் வந்துட்டு ஹீரோ. ஆனால் வில்லனா யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள். அந்த படத்துக்கு அப்புறம் மக்களோட தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு சூப்பராக இருந்தார், நல்லா இருந்தார். ஆனால் வில்லன் கேரக்டரில் வேற லெவல் மாஸ், அதுதான் செம்ம அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எஸ்ஜே சூர்யா அவரோட கேரக்டருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அதை தொடர்ந்து எல்லா படங்களையுமே வந்துட்டு அவர் வில்லன் கேரக்டர்ஸ் பண்ண எல்லா ரோலுமே. ஸோ அதை தொடர்ந்து நிறைய வில்லன் ரோல்ஸ், மெர்சல், மாநாடு, டான் மூவி, அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி அண்ட் ஜிகர்தண்டா, XX, இந்த மாதிரி எல்லா மூவிஸ்லையும் இதையும் தாண்டி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ குறிப்பிட்டு இந்த மூவிஸ்லாம் அவரோட வில்லன் கேரக்டர் வந்தாலே பா சூப்பர்ல, எப்படிப்பட்ட ஆக்டிங் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் பண்ணியிருந்தாரு. மார்க் ஆண்டனி படத்துல வந்த அந்த ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பரா அவரோட ஆக்டிங் அவர் வந்துட்டு டெலிவர் பண்ணியிருப்பாரு. அவரோட பாடி லாங்குவேஜ், அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காமெடி சென்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஹியூமர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே எல்லா படத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ ஹீரோ அப்படின்ற முடிவு தாண்டி வில்லன் அப்படின்ற ஒரு முடிவு அவரோட லைஃப்ல எடுத்த ஒரு பெஸ்ட் முடிவு அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ ஒவ்வொரு படமும் எஸ்ஜே சூர்யா அவங்க நடித்த ஒவ்வொரு படமும் வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் அப்படின்றத தாண்டி அவரோட எனர்ஜி லெவல், அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்துக்காகவுமே வந்துட்டு மக்கள் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ அவர் ஒரு படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரோ இல்லை சைடு ரோலோ இல்லை வில்லன் ரோல் எது நடித்தாலும் அவர் எப்படி அவுட்புட் கொடுக்க போகிறாரு, அவர் எந்த அளவுக்கு மாஸ் காமிக்க போகிறாரு, அவருக்காகவே போய் படம் பார்க்குற அளவுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பெரிய இடத்துல எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இதில் நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? எவ்வளவுதான் விமர்சனங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலும் வந்துட்டு அவரோட கனவை அவர் எந்த இடத்துலையுமே விடலை. ஸோ வந்துட்டு இதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்ல வந்துட்டு எவ்வளோ ட்ராபேக்ஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒரு குறிக்கோள் அதை வச்சுட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்துட்டு அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாரு. எங்க ஃபைன் டைம் மீடியா சார்பா அவருக்கு பர்த்டே விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி பர்த்டே சார். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.